ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளுடைய பாமன் பாலத்தை பற்றி. நம்ம இந்தியாவிலேயே முதல்ல கட்டின பாமன் பாலம். அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது எத்தனை டைம் பார்க்கணுனாலும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது நாங்களுமே அதை அடிக்கடி வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாள் ஃப்ரெண்ட்ஸ். புதிய பாமன் பாலம் திறப்பு விழா. நம் நாட்டோட பிரதமர் மோடி திறந்து வைக்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாமன் பாலம் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு தெரிஞ்சதை அதை பற்றி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். புயல்னாலும் இயற்கை சீற்றங்கனாலும் நம்ம ராமேஸ்வரம் ஒரு தீவாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ராமேஸ்வரத்துலேருந்து ராம்நாடு போகிறதுக்கு கடல்வெளி பயணம், படகு பயணமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து பிரிட்டிஷ்காரவங்க நம்ம நாட்டை வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க. ஒரு பாலம் கட்டணும்னு முடிவு பண்ணாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். நம் நாட்டின் சிறையில் இருந்தவர்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் முழுக்க இந்த பாமன் பாலத்தை கட்டியிருக்காங்க. இந்த பாமன் பாலம் கட்டி 100 வருஷம் இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ். கப்பல் போகிறதுக்கு இந்த பாலம் தூக்கு பாலமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கப்பல் வரும்போது நிறைய ஆட்கள் சேர்ந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் பாமன் பாலத்தை திறப்பாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். புதிய பாலம் வந்து ஸ்விட்சை வந்து ஆன் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அது பாலம் வந்து மேலே போயிடும். ஆட்கள் தேவையில்லை. தூக்கு பாலம் கடினமாக இருந்துச்சு. புதிய பாலம் அகல பாதையாகவும் இருக்குது. நேற்று நாங்கள் ஷாப்பிங் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்றுலேருந்து ரொம்ப ராமேஸ்வரம் பரபரப்பாகவும் கொடியெல்லாம் வச்சு கம்பி பாதெல்லாம் வச்சு ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரெயினில் வந்து எங்கள் ஊரோட சிறப்புகளை பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? புதிய பாலத்தில் நம்ம தேசிய கொடியோட கலரை வந்து அதில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் டைமில் கிளைமேட் வந்து ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்ம தேசிய கொடி பெயிண்டிங் ரொம்ப அழகாக ஜொலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பைக்கில் போகும்போது வானத்தில் மேகம், பறவைகள்லாம் மீனை பிடிக்கிறதுக்காக பறந்துக்கிட்டு இருக்கோம். பார்க்கவே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கிட்டும் கடல் இங்கிட்டும் கடல், நடுவுக்குள்ள பாலம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை சுற்றி ஃபுல்லாக க்ரீன் கலரில் பார்க்கவே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செடி மரம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் டைம் சூரியன் வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிறப்பு மிக்க எங்கள் ஊரை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. பாய். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நைட் வியூ. எங்கள் லைட் செட்டிங்லாம் அழகாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பாமன் பாலம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அழகான பக்கத்தில் பார்க்கணுனால பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ராமேஸ்வரம் எவ்வளோ அமைதியாக இருக்குது. மற்ற நாளெல்லாம் கோயில் பக்கம் போகவே முடியாது. ஆனால் எனக்கு இப்போ எப்படி அமைதியாக இருக்குன்னு பார்த்தீங்களா? டூரிஸ்ட் நிறைய பேர் வர்றதுனால சரியான டிராஃபிக்காக இருக்கும். நார்மலான டயத்துலையே நிறைய பேர் வண்டியை வந்து இங்கே நிற்கக்கூடாது. அப்புறம் போலீஸ் வந்து ஃபைன் போட்டுருவாங்க. பாமன் பாலத்திலேருந்து சுற்றி கடலை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாய். Main jatuh
ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இங்கே ராமேஸ்வரம் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் நியூஸாக இருக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.